வணக்கம். நான் தான் உங்கள் கதிர் பேசுறேங்க. இன்னைக்கு நம்ம பார்க்குற இடம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம திருப்பூர் மாவட்டத்திலேயே வந்து தோப்பு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விலைக்கு கிடைக்குமான்னு கேட்டா உண்மையிலுமே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தானுங்க. ஒரு ஏக்கரோட விலை 45 லட்சம் ரூபாய்க்கு தனி கிணறு, தனி சர்வீஸோட சூப்பரான லேண்டுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஊரடி பூமி, செம்மண் பூமி 2 பக்கமே வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோடுங்க. நல்ல ஒரு கார்னரான சைட்டுங்க. இந்த பூமி அமைஞ்சிருக்கிற லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, குடிமங்கலத்துலேருந்து தாராபுரம் போகிற வழியிலிங்க. பொன்னாவரத்துக்கு ரொம்ப நேர்த்தா இந்த லேண்ட் வந்து லொக்கேட் ஆயிருக்குதுங்க. நல்ல ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க. தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு என்னென்ன டீட்டெயில் நம்ம தெளிவா சொல்றோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம தெளிவா பாருங்க. மறக்காம சேனல் பேஜை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ பாட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பஸ் ரூட்டுங்க. பஸ் ரூட் மேலே அந்த லேண்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க. இப்போ அப்படியே தெளிவாக என்னென்னு இருக்குதுன்னு நம்ம காட்டுறோம் பாருங்க. வந்து பார்த்தீங்கன்னா இது கிணறோட ஆழம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 அடி தானுங்க. ஆனால் தண்ணி நல்லா அருமையாகவே இருக்குதுங்க. மரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கன்று போட்டிருக்குறாங்க. தென்னை மரங்க எல்லா மரமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே அணியாக மரத்துக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 4.5 வயசு இருக்குங்க. எல்லா மரமே வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சு விட்ருக்குதுங்க. கிணத்துல தண்ணி வருங்க, நல்லா மேலாப்பில் இருக்குதுங்க. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போ அதை வந்து நல்லா மழை பெஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 வருஷத்துக்கு பக்கம் ஆச்சுங்க. இந்த டயத்தில் நீங்கள் வந்து தண்ணி வாட்ச் பண்ணிங்கன்னா தான் கிரவுண்ட் வாட்டர் என்ன லெவலில் இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் வெளியூர்லேருந்து வர்றீங்க, ஒரு தோப்பு வாங்குறீங்க, வாங்கினதுக்கப்புறம் நாளைக்கு தண்ணி இல்லாமல் போச்சுன்னா சிரமமாக போயிருங்க. ஸோ இந்த தோப்புக்கு வந்து தண்ணி சௌகரியம் நல்லாவே இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க. ஊரடி பூமி, நல்ல கார்னரான சைட்டுங்க. ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜுங்க, ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா பஸ் ரூட் வந்துடுதுங்க. உங்களுக்கு மொத்த பூமியோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 4.25 ஏக்கருங்க. 4.25 ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2.25 ஏக்கருக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தோப்பு பண்ணிட்டாங்க, எல்லாமே தெனங்கன்னு வச்சுட்டாங்க. பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு 1.25 ஏக்கருக்கு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சவுக்கு மரம் வச்சுருக்குறாங்க. அதுபோக மீதி இருக்கிறதெல்லாம் வெறுங்காடுதுனுங்க, நீங்கள் விவசாயம் பண்ணிக்கலாம். இதில் என்ன ஒரு இதுன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு பஸ் ரூட் மேலே பூமி அமைஞ்சிருக்குதுங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கார்னராக வரதுனால ஒரு 2 பேர் சேர்ந்து வாங்கினீங்கனாலுமே உங்களுக்கு ரோடு ஃபேஸ் நல்லாவே கிடைக்குதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7.5 HP சர்வீஸு, 2 போரு, தனிக்கிணறு சர்வீஸும் இருக்குங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொள்ளாச்சி ஏரியாவாக இருந்ததுன்னா ஏக்கர் 80 லட்சத்துக்கு கம்மியெல்லாம் சொல்லுவாங்க. எங்கே போய் பூமி வாங்கினாலும் நம்ம வந்து விவசாயம் தான் பண்ண போகிறோம். எதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிக விலை கொடுத்து வாங்குறீங்க. உண்மையிலுமே வந்து இது ஒரு கம்மியான ப்ரைஸுங்க. இது மாதிரி ஒரு எல்லா சௌகரியத்தோடையுமே வந்து பார்த்திங்கன்னா ஏக்கரு 45 லட்ச ரூபாய்க்கு கிடைக்கிறது ரொம்பவே சிரமங்க. குடிமங்கலத்துலேருந்து இந்த ட்ராவலிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் போகிற மாதிரி இருக்குங்க. போனீங்கன்னா லேண்டுக்கு போய்க்கலாம். நல்ல ஒரு ஊரடி பூமியாக தான் ப்ராப்பர்ட்டி வந்திருக்குதுங்க. உங்களுக்கு பூமி வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு தெற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க. நான் சொல்கிற விலை வந்து பார்த்திங்கன்னா 45 லட்சங்கிறதுமே ஃபைனல் கிடையாதுங்க. இடத்த பாருங்கள், ஏதோ கண்டிப்பாக ஒரு 2 லட்ச ரூபா இன்னுமே கம்மி பண்ணி வாங்கலாங்க. நல்ல ப்ராப்பர்ட்டி. தேவைப்படுற வந்து ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்குறேன், மேலே வந்து ப்ராப்பர்ட்டி நம்பர் கொடுத்துருக்குறேன். ப்ராப்பர்ட்டி நம்பர் சொல்லி கால் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. உங்களோட லேண்ட் தான் சேலுக்கு இருந்தனால கண்டிப்பாக நம்ம யூடியூப் பேஜை கான்டெக்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு சார்ஜஸுமே வாங்குறது இல்லைங்க. தேவைப்பட்ட யூஸ் பண்ணிங்க. நன்றி.